अब मैं आपके सामने दावत देता हूँ फजीलतुल शेख एस कमालुद्दीन जमाली मदनी हफिज़हुल्लाह ये आए और सदारत खिताब पेश कर रहे हैं। कर्नाटका, आंध्रा, केरला, महाराष्ट्र போன்ற பல மாநிலங்களில் இருந்தும்
இங்கே மாணவர்கள் வந்து படித்து அவர்களுடைய பகுதியை சென்று அவர்கள் மார்க்கத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே உறுதிமொழியை போதனை மொழியாக ஒன்று இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்லூரி மகத்தான ஒரு சிறப்பான ஒரு பணியை அது செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்று நாம் போக நிகழ்ச்சியிலிருந்து இதுவரை நாம் இங்கே படித்த அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி வாயிலாக அவர்கள் நமக்கு முன்னால் ஆற்றிய உரைகள், இந்த உரைகள் மொத்தம் 7 மொழிகள் அவர்கள் உரையாற்றிருக்கிறார். அரபி, உருது, தமிழ், தெலுங்கு, கர்நாடகா, இங்கிலீஷ் ஆகிய மொழிகளில் அவர்கள் எவ்வளவு திறமையான முறையிலே அவர்கள் விளையாட்டுகிறார்கள். அவர்களுடைய பகுதிகளுக்கு சென்று தங்களுடைய சமூகத்திற்கு சேவை செய்வதற்குண்டான ஒரு மகத்தான ஒரு பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள். அதுதான் நமது இந்த துன்யாவுடைய நோக்கம். இந்த துன்யாவுடைய மக்சத், அதனுடைய நோக்கமே இங்கே மாணவிகளை, தாயாக்களை தயார்படுத்தி அவர்களுடைய பகுதிக்கு சென்று அவர்கள் தங்கள் பகுதியிலே தங்களுடைய சமூகத்திற்கு அவர்கள் நன்மை ஏற்படுத்தி தருகின்ற மகத்தான பணியை அவர்கள் செய்ய வேண்டும். ஒரு முன்னினோடு அவர் முன்னால் பாதுகாப்பு அப்படியாவா யாருக்கும் மாறும் அவர்கள் இதுதான் முன்னான ஆண்கள் பெண்களுக்குள்ள கடமை. அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு மாணவிகளுக்கு வந்து தங்கி அவர்கள் படித்து அவர்கள் செய்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். இன்னும் தாயகத்துடைய இங்கே கல்வி கற்ற மாணவிகள், இங்கே கல்வி கற்று இந்த வருடம் 14 மாணவிகள் ஆலிமார் சான்றுகளை அவர்கள் பெறவிருக்கிறார்கள். 14 பேர்கள். அவர்களிலே சில மாணவிகள் இந்த பெண்ணாவை சேர்ந்தவர்கள். பல மாணவிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியிலே ஆந்திரா, கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். இதனால் 2 மாணவிகளை நாம் பார்த்தோம். இந்த வருடம் சான்று வழங்கக்கூடிய அந்த மாணவிகள் அவர்கள் 2 பேர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள், புதிதாக ஏற்றவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அந்த மாணவிகள் அவர்கள் இந்த வருடம் சான்று வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தமிழ் தெரியாது, தெரியாத நிலையை அவர்கள் வந்து இங்கு வந்து இதோட கல்வி போதனை அடிப்படையில் சிறப்பான முறையிலே அவர்கள் கல்வியை கற்று தேடி குர்ஆன் அழகான முறையிலே புரியக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நேரடியாக நாம் தெரிந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பணியை இந்த இந்தியா மனாத் முஸ்லிமீன் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்கே பட்டம் பெற்ற ஆலிமார்கள், இந்த பிள்ளைகள் மனாத் முஸ்லிமீன் को तालिबान यहाँ इस साल यहाँ कुलियत से निकलकर अपने बस्ती को जा रहे हैं। वो ऊपर का ऊपर वो जिम्मा मसूलियत है। वो बच्चे लोग निकाला करना क्यों तालीम हासिल के ये कुलियत मुस्लिम के सिलसिले में आकर 3 साल यहाँ पढ़कर दीनी तालीम को हासिल किए। ऊपर क्यों हासिल किए? वो आलिमा बोलने के लिए क्या नहीं, वो सर्टिफिकेट में क्या नहीं, यहाँ के अब अपने कौम को जाकर अल्लाह ताला का दिलों कौमों की राजा हो जाएगी। वहाँ जाकर अपने बस्ती में जो लोग इस्लाम से वो दूर है, शिर्क में है, बिदअत में है, वो लोगों को बचाना यही आज हमारा जरूरी है। इस हिंदुस्तान के अंदर आजकल हिंदुस्तान के अंदर मुसलमान बहुत मुश्किल में है। लोगों को बचाना चाहिए, इंसान को बचाना चाहिए। शिर्क में है, बिदअत में है, बुत परस्ती है, कब्र परस्ती है, उससे लोगों को दूर करना यही है। इसके लिए यहाँ इल्म हासिल है, ये सोचना चाहिए। எனவே அன்புடைய சகோதரர்களே, மகத்தான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை இங்கே அவர்களுக்கு இந்த குண்டியா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்மள பலராக தமிழ்நாட்டு மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் ஒரு மலையாள நல்லா இருக்கு. தென் மாநிலங்களில் உள்ள அந்த மொழிகள் எல்லாமே அதனுடைய பிள்ளை வந்து அல்ஹம்துலில்லாஹ்
எப்படி இருந்தாலும் இதனுடைய பணி மகத்தான பணியாக பரவலாக இருக்கிறது. நல்ல திறமையான ஆசிரியர்கள் மூலமாக இங்கே பயிற்சிக்கப்படுகிறார். இங்கே பயிற்சிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே ஜாமியா தாருசலாம் உமராபாத்திலே பல்லாண்டுகள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள். குறிப்பாக ஷேக் அப்துல் ஜமால் அவர்கள் இருக்கிறார்கள், அதே இருக்கிறார்கள், நம்ம உமரி யாயில்லா இருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அதில் உமராவா இருந்தார்கள் இருக்கிறார்கள். அவருடைய பேர்களெல்லாம் குறிப்பிடுவது நேரத்திலே அதை உட்கார்ந்து பழைய உட்கார்ந்துருக்கிறார். இங்கே அவரை ஊக்குவிப்பதற்காக பல உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், மதிரிமார்களுக்கு வந்திருக்கிறார்கள், உமரிகள் வந்திருக்கிறார்கள். அல்லதில்லா மதிரிமார்களுடைய பிள்ளைகளுக்கே படிக்கிறார்கள், மதிரிமார்களுடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறார்கள். உங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பிள்ளை படிக்கிறார்கள். அப்துல் கஃபூர் உடைய பிரின்சிபாலாக இருக்கக்கூடிய அப்துல் கஃபூர் அவருடைய மகளுக்கு அவர் சான்று வாங்குகிறார். நம்ம யாருக்குள்ள அவருடைய மகளுக்கே படிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தங்களுடைய பிள்ளைகளையே இங்கே ஏற்று கல்வியை கற்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த இதான சிறப்பான முறையில் இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனால் சிறப்பான முறையில் இந்த கல்வி செயல்படுகிறது. நாம் காலையில் இங்கே பார்வையிட்டோம், எல்லா இடமும் பார்வையிட்டோம். உங்களுடைய பாடத்திட்டம், உங்களுடைய சர்டிபிகேட், உங்களுடைய மார்க் லிஸ்ட் மற்றும் உங்களுடைய போதனா முறைகள், அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மார்க்குகள், இவைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஜமியத்து ஆல்-குர்ஆன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற பெண்கள் கல்லூரியை விட ஒருபடி மேலே இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கக்கூடிய அல்லது இருந்தால். எனவே இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது இந்த மனாத்துல் முஸ்லிமீன் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி மேலும் சிறப்படைய வேண்டும். இங்கே பல மாணவிகள் இங்கே வந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதற்குண்டான இட வசதி, இட பற்றாக்குறை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் மாணவிகளை அதிகமாக சேர்க்க முடியாத ஒரு நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இங்குள்ள சகோதரர்கள், குறிப்பாக இங்கு வேண்டாம் என்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஜமியத்து ஆல்-குர்ஆன் ஹதீஸ் அமைப்பு கீழ் இருக்கக்கூடியவர்கள் அந்த கிளை இந்த இந்த கிளையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளையாக இருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய எத்தனை கிளைகளுடைய பல பகுதிகளிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதலாக இந்த மற்றவர்களும் அதுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். இந்த ஜமாத்தோடு சேர்ந்த மற்ற சகோதரர்களும் இதற்கு ஊக்கம் ஆக்கம் கொடுத்து இந்த கல்லூரி சிறப்பான முறையிலே அதனுடைய பணியை செய்ய வேண்டும். இதனுடைய சேவை குறிப்பிட்ட மாநிலங்களோடு மட்டும் முடிக்கப்படாது. இதனுடைய சேவை டெல்லி வரை போய் சேர வேண்டும். அந்த அளவுக்கு மகத்தான பணியை செய்ய வேண்டும். அதனுடைய அறிவியெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களை, இந்த மகத்தான பணியை செய்து வரக்கூடிய நமது ஜமியத்து ஆல்-குர்ஆன் ஹதீஸ் அமைப்பில் இதாரத்திலே இயங்கக்கூடிய முஸ்லிமின் இந்த கல்லூரியை பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள், ஆசிரியர்கள், அவர்களெல்லாம் ஆசிரியர்கள் எல்லோரும் பாராட்டப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்லூரியை சிறப்பான முறையில் நடப்பதற்கும் அதனுடைய சேவையை